சில பேர்களுக்கு என்ன வசதி இருந்தாலும் வீடு கட்ட முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லோரும் வீடு கட்டிடுவாங்க, சொந்த வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எத்தனை வசதி இருந்தாலும் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு போகணும் அப்படின்ற அமைப்பு இருக்கும் சில ஜாதகங்களில், சில அமைப்புகளில். பூர்வ ஜென்ம அமைப்பு, கர்ம வினை பயன், ஜாதகங்களுடைய கிரக தோஷங்கள், அப்புறம் அவங்களுக்கு திசா புத்தி, இதெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைப்பு செய்யும். அதாவது 4ஆம் இடம் தாய், மனை, சுகம், யோகம், கல்வி, இடம், இதெல்லாமே சொல்லக்கூடியது தான். வாகனம், எல்லாத்துக்குமே இந்த 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்து அதிபதி கெட்ட ஸ்தானத்திலிருந்து அது நிவர்த்தி ஆகலைன்னா சிரமம்தான். அந்த 4ஆம் இடத்து அதிபதி திதி சூன்ய ராசியில் இருந்தால் அந்த இடம் சூன்யம் அடையும். அந்த 4ஆம் இடத்துல முடக்கு கிரகம் இருந்தால், அந்த 4ஆம் இடமே முடக்காக இருந்தால் நிச்சயமாக அவங்களால் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணலாம். ஆனால் நிறைய பேர்களுக்கு இந்த 4ஆம் இடம் முடக்கு ஜாதகம், இந்த முடக்கு இருக்கவங்களுக்கு ஒரு கோயில் சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகுது. முடக்குனாலே எதுவும் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கிறது தான். அந்த 4ஆம் இடம்னா மனை தான். தாய்க்கும் உடம்பு சரி இருக்காது. இப்போ இவங்களுக்கு புதுக்கோட்டை பக்கத்தில் செவ்வனூர் பூமிநாதர் கோயில். புதுக்கோட்டை பக்கத்தில் செவ்வனூர் பூமிநாதர் கோயில். அங்கே போனால் மனயோகம் வரும், இடம் வீடு வாங்கலாம், சொத்து சேரும். இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அங்கே எப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1 மணி வரைக்கும் விசேஷமாக பூஜை நடக்கும். வாஸ்து நாள்கள்லேயும் பூஜை நடக்கும், விசேஷ பூஜை இருக்குது. அங்கே செங்கல் பூஜையில் வச்சு கொடுப்பாங்க. அந்த செங்கல் வாங்கிட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுன்னா அவங்களுக்கு மனயோகம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. வீடு வாங்கியிருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க, வீடு கட்டிக்கிறாங்க. இது அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்துங்கன்னா போகலாம். இதுதான் அதனுடைய காரணம். நல்லது, நன்றி.